ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிபிபி சார்ட்டை தான் இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேட்கலாம். அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுடைய டவுட்டை வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்திங்கன்னா 3,999க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த ஒரு எக்ஸாக்ட் சார்ட்டை பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நம்மளுடைய டிஸ்கார்ட் கம்யூனிட்டியில். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடலாம். இது வந்து டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம் சரிங்களா? இதுவே வந்து ஆஃப் டார்கெட் தான் போயிருக்குது. இப்போ ப்ரெசன்ட் மார்க்கெட் லைவில் இருக்கிறதுனால ஆஃப் டார்கெட்டில் கொடுத்துருக்கோம். இதுவே வந்து டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். அந்த ஜோனுக்கே வந்து மார்க்கெட் போல். இப்போ நம்ம வந்து அதை எப்படி வந்து ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றத நீட்டாக பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கு நான் வந்து ஜிபிபி சார்ட்டை வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இது 1 hour டைம் ஃப்ரேமில் இருக்குது. இந்த ஜோன் தான் நம்ம வந்து நம்மளுடைய ரெஃபரன்ஸ் சார்ட்டில் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். இதை நான் முதல்ல எப்படி பிக் பண்ணேன் அப்படின்றத வந்து சொல்லிடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ட்ரெண்டு பார்த்தோம்னா டவுன் ட்ரெண்டில் இது வந்து ஒரு சிஹெச் வந்து ப்ரோக் பண்ணியிருக்கு. ஸோ வந்து இப்போ மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ட் வந்து இது வந்து செல் தான் ஆக போகுது அப்படின்றத நம்ம ஃபைன் பண்ணுறோம். சரிங்களா? ஃபைன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஜோன் மார்க்கிங் பண்ணுறோம். இது கொஞ்சம் வந்து மெஸ்ஸியாக இருக்கிறதுனால நான் வந்து 4 hours டைம் ஃப்ரேமுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். 4 hours டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் வந்து கிடைக்கிது. ஒரு பேஸில் பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்சைட் பாராக வந்து இருக்கிறதுனால நம்ம வந்து ஃபுல்லாக வந்து இந்த கேண்டில் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். சரிங்களா? இன்சைட் பாராக இருக்கிறதுனால இப்போ நம்ம வந்து மறுபடியும் 1 hourக்கு வந்துடுவோம். இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து வாட்ச் பண்ணலாம். மார்க்கெட் வந்து அந்த ஜோனுக்கு கரெக்டாக போனதுக்கப்புறம் நமக்கு 1 hour டைம் ஃப்ரேமில் தான் இது எல்லாமே கணக்கு. ஏன்னா அது கேதர்டாக இருக்கிறதுனால தான் 4 hours நம்ம எடுத்திருக்கோம். பட் இங்கேயே பார்த்தீங்கன்னா ரீஃபைன் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு 1 hourலேயே உங்களுக்கு ஒரு ஜோன் வந்து நீட்டாக வந்து அவைலபிள் இருக்கும். சரிங்களா? இருக்குது அந்த இடத்துல. ஸோ வந்து நம்ம அதை வந்து கன்சிடர் பண்ணுறோம். ஸோ வந்து 5 minutesல சிஹெச் நம்ம பார்த்தோம்னாலே ஒரு போதுமான விஷயந்தான். சரிங்களா? 5 minutesல சிஹெச் நம்மளுக்கு எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையே நமக்கு 5 minutesல சிஹெச் அவைலபிள் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், சிஹெச் டவுன் சைடு அப்படின்னு போட்டு மார்க்கிங்ஸ்க்கு மட்டும் நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி 15 minutes டைம் ஃப்ரேமுக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணுறோம். ஏன்னா வந்து 15 minutesல கொஞ்சம் ஜோன் நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஈஸியாக மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேஸ் தான் நமக்கு வந்து சிஹெச்சோட கிடைக்கிது. ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? மார்க்கெட்டில் இப்போ கன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்ப்போம்லங்க. கன்ஃபர்மேஷன் இல்லாமல் மேக்ஸிமம் நம்ம எடுக்கிறது இல்லை. கன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு டபுள் டாப் லிக்விடிட்டி வந்து கிடைக்கிது. அது மட்டும் தான் கிடைக்குதுன்னா இந்த இடத்துல ஒரு ஏசியன் ஹை லிக்விடிட்டியும் நமக்கு வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ வந்து இந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி நம்ம எடுக்கிறப்ப மார்க்கெட் என்ன பண்ணுவோம், நீட்டாக வந்து கீழே மேலே போய் டேப் பண்ணிட்டு வந்துடும். சரிங்களா? மேலே போய் டேப் பண்ணிட்டு வழக்கம் போல் நம்ம டார்கெட்டுக்கு வந்து மார்க்கெட் போகும். டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 1 hourக்கு வந்து போய்க்கணும். சரிங்களா? 1 hourல இந்த இடத்துல உங்களுக்கு நிறையா டார்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கும். சரிங்களா? இருக்குது. அதை வந்து நான் வந்து உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து ஒரு டார்கெட்னு வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு டபுள் பாட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்லங்க. ஒரு விக்கை வந்து இன்னொரு விக் எடுக்காமல் இருக்குது. ஸோ இங்கே எடுத்துகிட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் ஒட்டுக்கா பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் அண்ட் லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வரைக்கும் கீழே வரதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் அதிகம். இங்கே எடுத்துகிட்டு அப்புறம் கீழே வரதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். மார்க்கெட்டும் மேக்ஸிமம் அதை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? வாட்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே தான் எக்ஸாக்டாக மார்க்கெட் பண்ணியிருக்கு. எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போயிட்டு மறுபடியும் மேலே இங்கே இருக்கிற லிக்விடிட்டி எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் மார்க்கெட் கீழே வரும். சரிங்களா? இது எப்பவுமே நடக்கும். வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடும் போக. சரிங்களா? மறுபடியும் கீழே இருக்கிற எல்லா லிக்விடிட்டியும் எடுக்குது. இங்கே ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி இருக்கிறதுனால இன்னும் வந்து ஃபுல் டார்கெட் வந்து மார்க்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கு அப்படின்னா கொஞ்சம் தான் விட்டு வச்சுருக்கு. இது எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பார்க்கலாம் மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வரைக்கும் கொடுத்ததையே நம்ம வந்து ஆர்ஆர் அப்படின்னு வந்து கால்குலேஷன் போட்டு பார்த்தோம்னா இங்கே நமக்கு வந்து எஸ்எல் வைக்கிற மாதிரி இருக்கும். டார்கெட் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 1:8 வந்து கொடுத்துருக்கு. நம்ம வந்து பிப்ஸ் ரேஷியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நியர்லி ஒரு 51 பிப்ஸ் வந்து இது பண்ணியிருக்கு. பட் இது வந்து குட்டு தான். சரிங்களா?
ஒரு நல்ல ஒரு பிப்ஸ் ரேஷியோ அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். டியூரேஷன் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, பட் ஸ்டில் இது வந்து ஒரு நல்ல ரேஷியோ. என்ட்ரிஸ் அப்படின்னு வந்து எப்போவுமே எல்லோரும் கேட்குறீங்கல்ல, என்ட்ரிஸ் வந்து ஒரு எடுத்துடுச்சு அப்படின்னா அதோடய விடாமல் கண்டினியூஸாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு நிறையா என்ட்ரிஸ் வந்து வரும். இங்கே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து தெரியும். இது வந்து ஃபஸ்ட் என்ட்ரி நம்ம எடுத்தது. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு என்ட்ரியாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இங்கே ஒரு 50% ஆர்டர் பிளாக்ல தான் வந்து மறுபடியும் இது பண்ணியிருக்கு. மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசியன் ஹையை வந்து தூக்கிட்டு வயலேட் பண்ணிட்டு மறுபடியும் மார்க்கெட் கீழே இறங்குது. இந்த இடத்துல நம்ம கன்சிடர் பண்ணினா கூட இந்த இடத்துல நமக்கு மறுபடியும் அதே சேம் என்ட்ரி எடுத்துகிட்டு கீழே வருது. மறுபடியும் மார்க்கெட் அதே தான் பண்ணுது. ரெகுலராகவே நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி மிஸ் ஆகிடுச்சுன்னா கூட அடுத்தடுத்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீட்டாக உங்களுக்கு அடுத்தடுத்த என்ட்ரிஸ் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து ஒரு என்ட்ரி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் அந்த ட்ரெண்டை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ட்ரெண்டை பேஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரி அடிக்கிறது ரொம்பவுமே நல்லது. நல்லா வந்து பவர்ஃபுல்லாகவும் அது இருக்கும். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகைன் நம்ம சொல்ல வேண்டியது நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 399க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஏதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.